திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் வட்டக்கானல். அதற்கு முன்பு ஒரு விஷயம். ஒரு சமயம் நடிகர் டெல்லி கணேஷை பார்த்தபோது அவர் ஒரு விஷயம் சொன்னார். அவருடைய மகனுக்கு வெளிநாட்டில் ஒரு பெரிய வேலை கிடைத்தது. அவரோ நான் சினிமாவில் நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். வெளிநாட்டில் பெரிய கை நிறைய சம்பளத்தோடு வேலை வரும்போது ஏன் சினிமாவில் வருகிறாய் என்று கேட்டிருக்கிறார். இல்லை, சினிமா எனக்கு ஆம்பிஷன். சரி, ஓகே, ஒரு படம் உனக்காக நான் தயாரிக்கிறேன். அந்த படம் ஓடினால் நீ தொடர்ந்து நடிக்கலாம். அந்த படம் ஓடவில்லை என்றால் நீ வேலைக்கு போய்விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல மகனுக்காக டெல்லி கணேஷ் ஒரு படம் எடுத்தார். அந்த படம் சரியாக போகவில்லை. அவருடைய மகன் வேலைக்கு சென்று விட்டார். இது அப்பாக்களின் மகனுக்காக செய்கிற தியாகங்கள். அதே போல பாடகர் மனோ இத்தனை நாள் சேர்த்து வைத்த பணத்தில் மகனுக்காக செய்திருக்கிற தியாகம்தான் வட்டக்கானல். இது அவருடைய மகன் துருவா மனோ கதாநாயகனாக நடிக்க அவருக்காக இந்த படத்தை மனோ தயாரித்திருக்கின்றார். இந்த படம் அவருக்கு போட்ட பணத்தை கையில் கொண்டாந்து சேர்க்கும் என்று நம்பிக்கை அவருக்கு இருந்தால் சரி, நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பது வேறு. மக்கள் அதை நினைத்தால் அந்த படத்தை பார்த்து இறக்கப்பட்டு ஓட வைக்கலாம் அல்லது விடலாம், அவ்வளோதான். வட்டக்கானல் இந்த படத்தில் துருவா மனோ, பாடகர் மனோவும் ஒரு கதாபாத்திரத்தில் கதாநாயகி மீனாட்சி கோவிந்தராஜனின் தந்தையாக நடித்திருக்கின்றார். முறைப்படி, இந்த கதையின் முறைப்படி பார்த்தால் துருவா மனோவுக்கு அவருடைய மகனுக்கு அவர் மாமனார் முறை வரும்போது தான் இந்த கதை. ஆர்கே சுரேஷ் தான் வில்லன். மிகப்பெரிய கொடூரமான வில்லன் அவர். ஏற்கனவே அந்த வில்லத்தனத்தை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். ஆடுகளம் நரேன் ஒரு மந்திரியாக வந்து பலரை ஆட்டி வைக்கக்கூடியவராக வருகிறார். அவரை போட்டுவிட்டு அந்த இடத்தில் வருகிறார் தாதா சுரேஷ். வித்யா பிரதீப் பித்தா புகழேந்தி எழுதி இயக்கியிருக்கின்றார். இதுவும் மண்ணுக்காக நடக்கும் கொலைகளின் பின்னணியில் அமைந்த கதைதான். எந்த மண்ணுக்காக என்றால், நீங்கள் அந்நிய மண், அதாவது தாய்நாட்டை மீட்டுவதற்காக நடந்த சண்டை அல்ல. அடுத்தவனுடைய ஒரு ஸ்டேட்டை, ஒரு பசுமையான எஸ்டேட்டை, பல கோடி ரூபாய் லாபம் தரக்கூடிய ஒரு ஸ்டேட்டை எப்படி ஆட்டையை போடுவதற்காக பல பேரை போட்டு தள்ளுவது, இதுதான் கதைக்களம். இயற்கையான போதைப்பொருள் கஞ்சா என்பார்கள். மற்றும் ஒரு போதை காளான் அதிகம் விளையக்கூடிய கொடைக்கானலின் ஒரு பகுதி வட்டக்கானல். அந்த வட்டக்கானல் தோட்டத்தை அகபரிக்க செய்யும் சதி, அதற்காக செய்யும் கொலைகள்தான் இதற்கு விதையாக, ஒரு பனிஷ்மெண்டாக நடந்து கொள்கிறது. வில்லன் ஆர்கே சுரேஷ் துருவா மனோ உட்பட சிலரை வளர்க்கின்றார். எதற்காக என்றால், மகன்கள் என்று சொல்லி வளர்க்கின்றார். அவர்களுடைய வேலை இவருக்கு ஆகாத ஆட்களை போட்டு தள்ளுவதுதான். இப்படி ரவுடியாக, கொலைக்கு உடந்தையாக வளர்கின்ற துருவா மனோ ஒரு கட்டத்தில் வாய்ப்பேச முடியாத ஒரு எஸ்டேட்டின் உரிமையாளரான மீனாட்சி கோவிந்தராஜனை காதலிக்கின்றார். வாய்ப்பேச முடியாத, செய்கையால் பேசக்கூடிய ஒரு அழகி. அவரும் மீனாட்சி ஒரு மிக அழகான ஒரு பெண், அழகாக இருக்கின்றார். அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். மனோ மகளாக நடித்திருக்கின்றார். துருவா மனோ அவரை காதலிக்கின்றார். அவரிடமிருந்து அந்த ஸ்டேட்டை பறிக்க பார்க்கின்றார் தாதா. ஆனால் அவரோ அந்த ஸ்டேட்டை தன் ஸ்டேட்டில் வேலை பார்க்கின்ற தொழிலாளர்களுக்கு எழுதி வைத்துவிட நினைக்கின்றார். ஆனால் இந்த தகவல் அறிந்து அந்த தொழிலாளர்களுக்கு இடையே ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த தொழிலாளர்களை வைத்து அந்த கதாநாயகியை கொன்று அதை எப்படி அவர் அந்த ஸ்டேட்டை அபகரிக்க பார்க்கின்றார். தாதாவிடம் இருந்து அந்த ஸ்டேட்டை தன்னுடைய காதலியை துருவா மனோ காப்பாற்றினாரா என்பதே மீதிக்கதை. ஒரு மண்ணுக்காக நடக்கின்ற இந்த போராட்டத்தில் ஒரு காதல் பலியாகிறது. வட்டக்கானல் இயற்கை சூழ்ந்த அழகான இடம். பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனால் கதாநாயகன் முகத்தில்தான் ஒரே மாதிரியான சாயல். அவருக்கு நடிப்பு என்பது சுட்டு போட்டாலும் வருமா என்பது சந்தேகம்தான். கதாநாயகி மிக அழகாக துருதுருவென்று நன்றாக நடித்திருக்கின்றார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.